வணக்கம். ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி பிரதம திதி. அதனால் பல ராசிகளுக்கு சிறப்பாக இல்லை. ஏன் வெள்ளிக்கிழமை அமாவாசை திதியிலையும் சிறப்பாக இல்லை. ஏன்னா அமாவாசை பிரதமை 2 நாளுமே ரொம்ப சந்தோஷமான காரியங்களை செய்யக்கூடாது. வழக்கமான வழிபாடு வழக்கமாக இருக்கணும். அதுதான் அமாவாசைக்கான கான்செப்ட். அமாவாசைங்கிறது எல்லாத்தையும் செய்கிறதுக்கு நல்ல நாள் கிடையாது. அதே மாதிரி தான் பிரதமை. ஆமாம், சாந்தி முகூர்த்தம் அமாவாசையிலையும் வைக்கக்கூடாது, பிரதமையிலையும் வைக்கக்கூடாது. வழிபாட்டிற்குரிய நாள் அமாவாசை மற்றும் பிரதமை. இன்றைக்கி பிரதமை, அதனால் 8 ராசிகளுக்கு இன்றைக்கி சிறப்பாக இல்லை, 4 ராசிகளுக்கு தான் நல்லா இருக்குது. மறந்துடாதீங்க. எனவே வழிபாட்டை முறையாக செஞ்சுருங்க. சனி பகவான் மீனத்தில் இருக்கிறார். 3 ராசிகளுக்கு ஏகப்பட்ட ஹெல்ப்பை பண்ணுறார். அந்த 3 ராசிகள் ரிஷபம், துலாம், மகரம். கடகத்துக்கு தொல்லை தர்றதை நிறுத்திட்டார். உதவி செய்கிறாரோ இல்லையோ தொல்லை கிடையாது. விருச்சிகத்துக்கு தொல்லை தர்றதை நிறுத்திட்டார். கும்பத்துக்கு தொல்லையை நிறுத்திட்டார். மீனத்துக்கு நிறுத்திட்டார் தொல்லை தர்றதை. உதவி செய்கிறாருன்னு அர்த்தம் இல்லை அதுக்கு, அதை புரிஞ்சுக்கோங்க. ஆமாம், அப்படி அர்த்தம் கிடையாது. எனவே கடகத்துக்கு அஷ்டம சனி ஓவரு, விருச்சிகத்துக்கு அர்த்தாஷ்டம சனி ஓவரு, கும்பத்துக்கு ஜென்ம சனி ஓவரு, மீனத்துக்கு விரயச்சனி ஓவர். சனிக்கிழமைங்கிறது ராகு பகவானுக்கும் உரியது. ராகு ஒரு தலைவர், 2 தலைவர், ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருங்கிற மாதிரி 2 தலைவர். ராகுவும் தலைவர். ராகு இப்போ 3 ராசிகளை தான் ஹெல்ப் பண்ணுறார். அந்த 3 ராசிகள் எவை? ரிஷபம் ஹெல்ப் பண்ணுறார், மேஷம் ஹெல்ப் பண்ணுறார். மெயினாக மேஷம், தனுசு, கன்னி பயங்கர ஹெல்ப்பு. ரிஷபத்துக்கு நல்ல ஹெல்ப்பு ஓரளவுக்கு. இந்த அளவுக்கு இல்லை, இந்த 3 அளவுக்கு. மொத்தத்தில் 4 ராசிகளுக்கு ஹெல்ப்புன்னு வச்சுக்கலாம். மற்ற ராசிகளுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணணும். அதான் என்னங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. மேஷ ராசிக்கார நேயர்களை, வெள்ளி 2 சனி, அதான் 2 நாள் வெள்ளி சனி 2 நாளுமே சிறப்பாக இல்லை. கர்வம், திமிர் பேச்சு, அலட்டல் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியும். அதனால் கவனமாக இருக்கணும். சனி பகவான் வேறு 7.5 சனி ஆரம்பித்து வச்சுருக்கார். நல்ல வேலையாக குருவோட பார்வை இருக்குது சனிக்கு. அதனால் சனியினோட தொல்லை குறைவு. ஆனாலும் இந்த 2 நாளும் வெள்ளி சனி 2 நாளும் சிறப்பாக இல்லை. நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா 2 தெற்கு வெள்ளை வெள்ளி, 7 மேற்கு நீலம் சனி. நேயர்களே, 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் சுக்கிரனே போற்றி, சுந்தரனே போற்றி, ராகுவே போற்றி, ராகவேந்திரரே போற்றி. இந்த 2 மந்திரமும் சொல்லிகிட்டே இருக்கு. ராகவேந்திரர் வாழ்க்கை வரலாறு மதிப்பிற்குரிய சூப்பர் ஸ்டார் அவர்கள் படமாக நடிச்சிருக்கார். அந்த படத்தை பாருங்கள், ராகவேந்திரரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அப்பன்னா யார், மந்திராலயம் எங்கே இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அந்த படத்தை பாருங்கள். புவனகிரி எங்கே இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சு படிங்க. ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம வெள்ளை அல்லது நீலம் அல்லது கருப்பு துணி தானமாக கொடுங்க. இதெல்லாம் 2 நாளும் பண்ணினீங்கன்னா போக மாட்டீங்க, கெட்டது நடக்காது உறுதி. 2 நாளும் செய்யணும். விநாயகருக்கு தீபம் போட மறக்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோ. ரிஷபராசிக்கார நேயர்களே, வெகு சில ராசிகளுக்கு தான் இந்த 2 நாளும் நல்லா இருக்குது. அதில் ஒன்று உங்களுது. சூப்பர், பிரமாதம், கலக்கிறீங்க. உங்கள் பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். எதிரிகளும் உதவி செய்வாங்க. 2 நாளும் நல்லா இருக்குது. சனி உதவி செய்கிறார். இன்னும் 2 வருஷத்துக்கு சனி உதவி செய்கிற 3 ராசிகளில் உங்களுது ஒன்று. ராகுவும் பரவாயில்ல, ஓரளவுக்கு உதவிகளை செய்கிறார். எனவே இந்த 2 நாளும் சந்திரன் உதவி செய்கிறதுனால வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை வெள்ளி, 2, 1 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் சனி. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது 2 நாளும் உங்கள் மேலே. குலதெய்வத்தை நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்கள். ஏழைகளுக்கு வாழைக்காய், பச்சரிசி, சேலை கொடுங்க, வேஷ்டி கொடுங்க, துண்டு கொடுங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம, சிக்கனம் பார்க்காம கோயிலேருந்து ஒரு 1/2 மணி நேரமாவது படிங்க. ஏழைகளுக்கு நீலம் அல்லது வெள்ளை அல்லது கருப்பு துணி தானமாக கொடுங்க. இதெல்லாம் செய்யுங்க. இந்த 2 நாளும் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குங்க மேலே. செஞ்சுருங்க, தப்பிச்சுக்குவீங்க. மிதுன ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் எல்லாம் அதிகமாக இருக்குது. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. தேவையற்ற பேச்சு, குழப்பம் எல்லாம் இருக்குது.
சனி ஓரளவுக்கு உதவி செய்கிறார், ராகு ஓரளவுக்கு உதவி செய்கிறார், சந்திரன் தான் இந்த 2 நாளும் உதவியா இல்லை. அதனால் பொறுமை, நிதானம், வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 3, கிழக்கு, வெள்ளை, வெள்ளி, 6, மேற்கு, பச்சை, சனி. நேயர்களே, 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் சுக்கிரனே போற்றி, சுந்தரனே போற்றி, ராகுவே போற்றி, ராகவேந்திரரே போற்றி. இந்த 2 மந்திரமும் சொல்லிகிட்டே இருக்கு. ராகவேந்திரர் வாழ்க்கை வரலாறு மதிப்பிற்குரிய சூப்பர் ஸ்டார் அவர்கள் படமாக நடிச்சிருக்கார். அந்த படத்தை பாருங்கள், ராகவேந்திரரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அப்பன்னா யார், மந்திராலயம் எங்கே இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அந்த படத்தை பாருங்கள். புவனகிரி எங்கே இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சு படிங்க. ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம வெள்ளை அல்லது நீலம் அல்லது கருப்பு துணி தானமாக கொடுங்க. இதெல்லாம் 2 நாளும் பண்ணினீங்கன்னா போக மாட்டீங்க, கெட்டது நடக்காது உறுதி. 2 நாளும் செய்யணும். விநாயகருக்கு தீபம் போட மறக்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோ. கடகராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், தேவையற்ற பேச்சு அதிகம், பயம் தேவையில்லாமல் இருக்குது. எனவே வழிபாடு முக்கியம். அஷ்டம சனி விலகிடுச்சு உங்களுக்கு, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. பூச நட்சத்திரத்துக்கு சனி பகவானாலே தொல்லைகள் வெகுவாக குறைஞ்சிருச்சு, மறுக்கலை. ராகுவினாலே தொல்லை குறைஞ்சிருச்சு, ஏன்னா குரு பார்க்குறார். மே 26 வரைக்கும் ராகு தொல்லை உங்களுக்கு கிடையாது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த 2 நாளும் சந்திரன் உதவியாக இல்லை. அதனால் வழிபாடு முக்கியம். பொறுமையாக யோசித்து பண்ணுங்க காரியங்களை. அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை, வெள்ளி, 7, மேற்கு, நீலம், சனி. நேயர்களே, 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் சுக்கிரனே போற்றி, சுந்தரனே போற்றி, ராகுவே போற்றி, ராகவேந்திரரே போற்றி. இந்த 2 மந்திரமும் சொல்லிகிட்டே இருக்கு. ராகவேந்திரர் வாழ்க்கை வரலாறு மதிப்பிற்குரிய சூப்பர் ஸ்டார் அவர்கள் படமாக நடிச்சிருக்கார். அந்த படத்தை பாருங்கள், ராகவேந்திரரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அப்பன்னா யார், மந்திராலயம் எங்கே இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அந்த படத்தை பாருங்கள். புவனகிரி எங்கே இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சு படிங்க. ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம வெள்ளை அல்லது நீலம் அல்லது கருப்பு துணி தானமாக கொடுங்க. இதெல்லாம் 2 நாளும் பண்ணினீங்கன்னா போக மாட்டீங்க, கெட்டது நடக்காது உறுதி. 2 நாளும் செய்யணும். விநாயகருக்கு தீபம் போட மறக்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோ. சிம்மராசிக்கார நேயர்களை, வெள்ளிக்கிழமை பகல் 12 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். 3 நட்சத்திரத்துக்கும், மகம், பூரம், உத்தரம் 3 பேருக்கும் சந்திராஷ்டமம். அதனால் அனுகூலமான எண், திசை, நேரம் இல்லை. வழிபாடு முக்கியம். 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். சரி, எப்போ இருந்து சார் நல்லாயிருக்கும்? எங்கள் கணிப்பில் சாயந்தரம் 4:30 நல்லாயிருக்கும். ஏன்? 3 to 4:30 யமகண்டம். அதனால் 12 to 3 பரவாயில்ல. கருத்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 4:30 மணி முதல் உங்களுக்கு நல்ல காலகட்டம். சனிக்கிழமையும் நல்லா இருக்கு. 3 நட்சத்திரத்துக்கும் வெற்றி, உயர்வு, நிம்மதி. அனுகூலமான எண் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 4:30 மணிக்கு அப்புறம் 2, 3 தெற்கு, மேற்கு, பச்சை, வெள்ளை. சனிக்கிழமை 7, 1 வடக்கு, தெற்கு, வெள்ளை, நீலம். என்ன, ராகு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறார், சனி 8ஆம் இடத்துல இருக்கிறார். சனியினால் அஷ்டம சனி தொல்லை இருக்குது, அதுக்கு வழிபாடு செய்யணும். ராகு குருவனோட பார்வையினால் அடங்கி இருக்கிறார். மொத்தத்தில் இந்த 2 நாளில் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 4:30 வரைக்கும் சிறப்பாக இல்லை, அதுக்கப்புறம் சூப்பர். சனிக்கிழமை சூப்பரோ சூப்பர். அவ்வளோதான், புரிஞ்சுக்கிட்டா சரி. சிம்ம ராசிக்கார நேயர்களே, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 2 நாளும் விநாயகருக்கு தீபம் போட்டுருணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு சிக்கன சிரமம் பார்க்காம பசியாத்தணும். பொலிகன்னு ஒரு புக்கு ராகவன் எழுதியிருக்கிறார். ராமானுஜருடைய வரலாறு, அதை வாங்கி படித்து பார்க்கணும். ராகவன். சிக்கனம் பார்க்காம புத்தகத்தை வாங்குங்க. ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, சனைச்சரனே போற்றி, சாயாதேவியே போற்றி. இந்த மந்திரத்தை சங்கடம் வரும்போதெல்லாம் சொல்லுங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க, உறுதி. திருஷ்டி வேறு இருக்குது உங்களுக்கு. வெள்ளிக்கிழமை பரவாயில்ல, சனிக்கிழமை ஏகப்பட்ட திருஷ்டி. வெள்ளிக்கிழமை சந்திராசிரமம் முடிஞ்சிருது பகல் 12 மணியோட. 4:30 நல்லாவே இருக்கும். 12 to 4:30 பரவாயில்ல. அதுதான் மொத்தத்தில் இந்த வழிபாட்டை செஞ்சிட்டிங்கன்னா சனிக்கிழமை திருஷ்டி இல்லை, வெள்ளிக்கிழமை சங்கடம் இல்லை, செஞ்சிருங்க.
கன்னி ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் எப்போ இருந்து சார்? எங்களை கேட்டால் ரிஸ்க் எடுக்க வேணாம், வம்பு வழக்கு வேணாம். சரியாக சொன்னால், ஏன்னா இந்த வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம்னு கொஞ்சம் சின்ன வித்தியாசம் இருக்குது. அதனால் பகல் 12 மணி வரைக்கும் நல்லா இருக்குது. அதில் 10 to 12 ராகு காலம். அப்போ காலையில் 10:30 வரைக்கும் நல்லா இருக்குது. காலையில் 10:30 வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை முழுக்க, வெள்ளிக்கிழமை முழுக்க 10:30 சனிக்கிழமை காலையிலேருந்தே, அதாவது வெள்ளி காலை 10:30 மணி முதல் சனிக்கிழமை முழுக்க ஞாயிற்றுக்கிழமை சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு இருக்குது. உத்தரம் சித்திரை அஸ்தம் 3 பேருக்கும் அசைவுணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். கெட்டது நல்லதாக தெரியும், நல்லது கெட்டதாக தெரியும், ஜாகிரதை. வழிபாடு முக்கியம். மொத்தத்தில் வெள்ளிக்கிழமை காலை 10:30 வரை அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணி முதல் சனிக்கிழமை முழுக்கவே அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமையும் சந்திராஷ்டமம் இருக்குது, அதையும் மறந்துடாது. 3 நட்சத்திரத்துக்கும் சித்திரை அஸ்தம் உத்தரம் ஜாக்கிரதை. நேயர்களே, 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் சுக்கிரனே போற்றி, சுந்தரனே போற்றி, ராகுவே போற்றி, ராகவேந்திரரே போற்றி. இந்த 2 மந்திரமும் சொல்லிகிட்டே இருக்கு. ராகவேந்திரர் வாழ்க்கை வரலாறு மதிப்பிற்குரிய சூப்பர் ஸ்டார் அவர்கள் படமாக நடிச்சிருக்கார். அந்த படத்தை பாருங்கள், ராகவேந்திரரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அப்பன்னா யார், மந்திராலயம் எங்கே இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அந்த படத்தை பாருங்கள். புவனகிரி எங்கே இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சு படிங்க. ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம வெள்ளை அல்லது நீலம் அல்லது கருப்பு துணி தானமாக கொடுங்க. இதெல்லாம் 2 நாளும் பண்ணினீங்கன்னா போக மாட்டீங்க, கெட்டது நடக்காது உறுதி. 2 நாளும் செய்யணும். விநாயகருக்கு தீபம் போட மறக்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோ. துளாராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, கலகுறீங்க. 6ஆம் இடத்து சனி ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார். இன்னும் 2 வருஷத்துக்கு 5ஆம் இடத்து ராகு தொல்லை பண்ண காத்திருந்தாலும் குருவினால் அடங்கி கிடக்கிறாரு. சந்திரன் 2 நாள் உதவி செய்கிறாரு. சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை வெள்ளி. 2, 1 வடக்கு தெற்கு வெள்ளை நீலம் சனி. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது 2 நாளும் உங்கள் மேலே. குலதெய்வத்தை நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்கள். ஏழைகளுக்கு வாழைக்காய், பச்சரிசி, சேலை கொடுங்க, வேஷ்டி கொடுங்க, துண்டு கொடுங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம, நேர சிக்கனம் பார்க்காம கோயிலேருந்து ஒரு 1/2 மணி நேரமாவது படிங்க. ஏழைகளுக்கு நீலம் அல்லது வெள்ளை அல்லது கருப்பு துணி தானமாக கொடுங்க. இதெல்லாம் செய்யுங்க. இந்த 2 நாளும் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குங்க மேலே. செஞ்சுருங்க, தப்பிச்சுக்குவீங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, அர்த்தாஷ்டம சனி விலகிடுச்சு. அர்த்தாஷ்டம ராகு குருவினோட பார்வையால் அடங்கி கிடக்கிறாரு. அதனால் சனியினால் தொல்லை இல்லை, ராகுவினால் தொல்லை இல்லை. ஆனால் சந்திரன் தொல்லை பண்ணுறார் 2 நாளும். நிம்மதி இல்லை, அவசரம், பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகமாக இருக்குது. அதனால் வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை வெள்ளி. 7 தெற்கு பச்சை சனி. 4ஆம் இடத்து சனி தொல்லை போயிடுச்சு. ஆமாம், அது பெரிய சந்தோஷம். அனுஷத்துக்கு இன்னும் நன்மை சனியினால். மற்றபடி இந்த 2 நாள் மட்டும் டெம்பரரியாக, தற்காலிகமாக சரியில்லை. ஞாபகம் வச்சுக்கோ. மனசு சங்கடப்படும் போது இந்த 2 நாளும் சில மந்திரங்களை சொல்லணும். ஓம் கத்ரு தேவியே போற்றி, கார்கோடகனே போற்றி, காசியபரே போற்றி, கருடனே போற்றி, கர்தமரே போற்றி. 2 நாளும் அபிராமி அந்தாதி படித்து பார்க்கணும். பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்குரை எழுதிய புத்தகம் ரொம்ப நல்லா இருக்குது. பூங்கொடி பதிப்பகம் சென்னை வெளியிட்டிருக்கிறது. உங்கள் ஊரில் கிரி புத்தக நிலையம் இருக்கும், அங்கே கிடைக்குது. சொல்லி கூட வாங்கிக்கலாம். நாங்கள் அப்படி தான் வாங்கணும். இந்த புத்தகத்தை படிங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. எல்லாம் பண்ணினீங்கன்னா 2 நாளும் பண்ணிட்டீங்கன்னா ஜெயிக்கிறது கிடையாது, தோக மாட்டீங்க, கெட்டது நடக்காது உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. ராகு 3ஆம் இடத்துல செப்டம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்வார், அதிர்ஷ்டத்தை அதிகமாக்குவார். நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 4ஆம் இடத்து சனி குரு பார்வை இருந்தால் கூட தொல்லை பண்ணுறார். இந்த 2 நாளும் சந்திரனும் தொல்லை பண்ணுறார். அதனால் சிறப்பாக இல்லை. கோபம், குழப்பம், தடுமாற்றம், அவசரம் அதிகமாக இருக்குது. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 2 தெற்கு
பச்சை வெள்ளை, ஒன்று வடக்கு நீலம் சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை சொல்லிட்டோம், சனிக்கிழமையும் சொல்லிட்டோம். மொத்தத்தில் இந்த 2 நாளுமே பொறுமை, ஆமாம், யோசித்து தான் காரியங்களை செய்யணும். மனசு சங்கடப்படும் போது இந்த 2 நாளும் சில மந்திரங்களை சொல்லணும். ஓம் கத்ரு தேவியே போற்றி, கார்கோடகனே போற்றி, காசியபரே போற்றி, கருடனே போற்றி, கர்தமரே போற்றி. 2 நாள் அபிராமி அந்தாதி படித்து பார்க்கணும். பருத்தியூர்கே சந்தானராமன் விளக்குரை எழுதிய புத்தகம் ரொம்ப நல்லா இருக்குது. பூங்கொடி பதிப்பகம் சென்னை வெளியிட்டிருக்கிறது. உங்கள் ஊரில் கிரி புத்தக நிலையம் இருக்கும், அங்கே கிடைக்குது, சொல்லி கூட வாங்கிக்கலாம். நாங்கள் அப்படி தான் வாங்கணும். இந்த புத்தகத்தை படிங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. எல்லாம் பண்ணினீங்கன்னா 2 நாளும் பண்ணிட்டீங்கன்னா ஜெயிக்கிறது கிடையாது, தோக மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. மகர ராசிக்கார நேயர்களே, 7.5 சனி விலகிடுச்சு. அப்புறம் என்ன, கலக்கிறீங்க சனியினால். ராகு 2ஆம் இடத்துல இருந்தால் கூட குரு பார்வை அடக்கி வச்சிருக்குது. ஆனால் இந்த 2 நாளும் சந்திரன் உதவி பண்ணலை. அதை ஞாபகம் வச்சுக்கணும். வீண் வீம்பு, பிடிவாதம், கர்வம், தேவையற்ற பேச்சு இதெல்லாம் அதிகமாக இருக்குது. அதனால் வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கவனம். அனுகூலமான எண் 4 மேற்கு வெள்ளை வெள்ளி, 7 தெற்கு பச்சை சனி. மனசு சங்கடப்படும் போது இந்த 2 நாளும் சில மந்திரங்களை சொல்லணும். ஓம் கத்ரு தேவியே போற்றி, கார்கோடகனே போற்றி, காசியபரே போற்றி, கருடனே போற்றி, கர்தமரே போற்றி. 2 நாள் அபிராமி அந்தாதி படித்து பார்க்கணும். பருத்தியூர்கே சந்தானராமன் விளக்குரை எழுதிய புத்தகம் ரொம்ப நல்லா இருக்குது. பூங்கொடி பதிப்பகம் சென்னை வெளியிட்டிருக்கிறது. உங்கள் ஊரில் கிரி புத்தக நிலையம் இருக்கும், அங்கே கிடைக்குது, சொல்லி கூட வாங்கிக்கலாம். நாங்கள் அப்படி தான் வாங்கணும். இந்த புத்தகத்தை படிங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. எல்லாம் பண்ணினீங்கன்னா 2 நாளும் பண்ணிட்டீங்கன்னா ஜெயிக்கிறது கிடையாது, தோக மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. கும்பராசிக்கார நேயர்களை, சனி ராசியை விட்டு நகர்ந்துட்டாரு. ராகுவுக்கு குரு பார்வை இருக்குது. ஆனால் 2 நாளும் சந்திரன் உதவியா இல்லையே. வெள்ளி சனி 2 நாளுமே தேவையற்ற பேச்சு, பிடிவாதம், குழப்பம், தடுமாற்றம் எல்லாம் அதிகமாக இருக்குது. பிரார்த்தனை பண்ணினா தப்பிக்கலாம், வழிபாடு பண்ணணும். அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை வெள்ளி, 3 தெற்கு வெள்ளை சனி. மனசு சங்கடப்படும் போது இந்த 2 நாளும் சில மந்திரங்களை சொல்லணும். ஓம் கத்ரு தேவியே போற்றி, கார்கோடகனே போற்றி, காசியபரே போற்றி, கருடனே போற்றி, கர்தமரே போற்றி. 2 நாள் அபிராமி அந்தாதி படித்து பார்க்கணும். பருத்தியூர்கே சந்தானராமன் விளக்குரை எழுதிய புத்தகம் ரொம்ப நல்லா இருக்குது. பூங்கொடி பதிப்பகம் சென்னை வெளியிட்டிருக்கிறது. உங்கள் ஊரில் கிரி புத்தக நிலையம் இருக்கும், அங்கே கிடைக்குது, சொல்லி கூட வாங்கிக்கலாம். நாங்கள் அப்படி தான் வாங்கணும். இந்த புத்தகத்தை படிங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. எல்லாம் பண்ணினீங்கன்னா 2 நாளும் பண்ணிட்டீங்கன்னா ஜெயிக்கிறது கிடையாது, தோக மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. மீனராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளும் வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். அனுகூலமான நாளாக இருக்கிறது. உங்கள் பிறவி பலமான புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. நல்லது, நிம்மதி. அப்புறம் என்ன, கலக்குங்க. அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு வெள்ளி, 2 1 வடக்கு தெற்கு வெள்ளை நீலம் சனி. ராசிக்கே சனி வந்திருந்தால் கூட குரு பார்க்குறார். 12ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் குரு பார்வை இருக்குது. சார் சனியை குரு பார்க்குறார் நீங்கள், அதாவது சனி குருவோட வீட்டில் இருக்கிறார். குரு எங்கே இருந்தாலும் தன்னுடைய வீட்டை பார்ப்பார்னு சாஸ்திரம். நீங்கள் உடனே சார் 9ஆம் இடத்து பார்வையாக கும்பத்தை தானே பார்க்குறாரு, எப்படி மீனத்தை பார்க்குறாருங்காதீங்க. குரு எங்கிருந்தாலும் தன்னுடைய வீட்டை ஒரு பார்வை பார்த்து கொள்ளுவார். அதனால் உங்களுக்கு நன்மை, சனி நன்மை, ராகு நன்மை, சந்திரன் நன்மை. 2 நாளும் சூப்பர், வெற்றி, கலக்குங்க. அப்புறம் என்ன, சந்தோஷம். ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது 2 நாளும் உங்கள் மேலே. குலதெய்வத்தை நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்கள். ஏழைகளுக்கு வாழைக்காய், பச்சரிசி, சேலை கொடுங்க, வேஷ்டி கொடுங்க, துண்டு கொடுங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காமல், நேர சிக்கனம் பார்க்காம கோயிலேருந்து ஒரு அரை மணி நேரமாவது படிங்க. ஏழைகளுக்கு நீலம் அல்லது வெள்ளை அல்லது கருப்பு துணி தானமாக கொடுங்க. இதெல்லாம் செய்யுங்க. இந்த 2 நாளும் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குங்க மேலே, செஞ்சுருங்க, தப்பிச்சுக்குவீங்க. வெள்ளி சனி 2 நாட்களுக்கும் சேர்த்து சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். முன்கூட்டியே திட்டமிட்டுக்கோங்க.
நாங்கள் வந்து வெளிப்படையாக சொல்லிடுறோம், நல்லா இருந்தால் நல்லா இருக்குது, இல்லைன்னா இல்லை, அவ்வளவுதான். ஏனென்றால் இது எங்களுடைய பிரதான தொழில் அல்ல அப்படிங்கிறது ஒரு சின்னதாக ஒரு காரணம், சின்னதாக. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.